லௌகீக வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்னன்னா பிறருக்காகவே வாழ்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை பற்றியோ எண்ணி பார்க்குறது தான் நல்லா வாழணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க என்னென்னா பிறருக்காண்டிய குழந்தை நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கணும். அதேமாதிரி பிறருக்குன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா எதிர் வீட்டுக்காரன் அப்படி வாழ்ந்துட்டான், எதிர் வீட்டுக்காரன் இதை வாங்கிட்டான் அப்படின்ற அந்த மனநிலைக்கு போனதுக்கப்புறமா என்ன ஆகும்னா உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். அவனுடைய வாழ்க்கை அவன் வாழ்கிறான், அவன் சம்பாதிக்க அவன் திறமைக்கு என்ன முடியுமோ அவன் செய்கிறான். அதை பார்த்து நம்ம பொறாமையோ இது மாதிரி எண்ணங்களும் தோணக்கூடாது. அப்படி தோணுதுனாவே உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். வாழ்க்கைன்றது நமக்கான வாழ்க்கை நம்ம வாழணும். பிறருக்காக வாழவும் கூடாது. பிறருக்காண்டியே நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடாது. அப்படி தியாகம் பண்ணுறவங்க அந்த மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கை சரியில்லை, அவன் வீடு வாங்கிட்டான் நம்ம வீடு வாங்கலை, இது மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோமே அப்படின்னு போட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி செய்கிறவர்கள் என்னென்னா லௌகீக குடும்ப வாழ்க்கை உள்ளது. ஆனால் கடல் நம்பிக்கை உள்ள சித்தர் வழியில் உள்ளவர்கள்லாம் அப்படி கிடையாது. பிறரை பற்றி யோசிப்பதே இல்லை. தனக்கு தன் வாழ்க்கையை பற்றி தன் சந்தோஷத்தை பற்றி அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. எதையுமே போட்டு மேலே மேலே திணிச்சிக்கிற மாட்டாங்க. சித்தர்கள் அந்த மாதிரி வாழக்கூடியவர்கள், அந்த வழியை பின்பற்றவங்களும் அது மாதிரி வாழக்கூடியவர்கள் தான். ஸோ சில பேர் சின்ன வயசில் இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் இந்த எண்ண ஓட்டம்லாம் வராது. எந்த எண்ண ஓட்டம் இந்த மாதிரி சித்தர்கள் மாதிரி ஞானிகள் மாதிரி வாழணும், ஆசை இல்லாமல் வாழணும், துன்பங்களை சுமக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள்லாம் லௌகீக குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு வரவே வராது. அவங்களாம் எப்படின்னா ஒரு 50 வயசுக்கு மேலே தான் அது தோன்றும். அந்த டைமில் தான் நம்ம பிள்ளை பார்க்கலையே, நம்ம பொண்ணு பார்க்கலையே, நம்ம யாரும் சாப்பாடு போடலையே அப்படின்னு தோணும். அந்த நேரம் தான் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோணும். நம்ம அதிக பற்று பாசம் வைத்து விட்டோம். அன்பு மட்டும்தான் எல்லா உயிரிடத்திலும் வைக்கணும் ஒழிய பற்று பாசம் யார்கிட்ட வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அது வைத்தறிகளானாலும் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும், மன நிம்மதி இருக்காது. அது மாதிரி தொடக்கத்திலேயே குழந்தைகளை திணிக்காதீங்க. படிங்க படிங்க படிங்க. அந்த குழந்தைய ஒரு குறிப்பிட்ட வளர்ந்ததுக்கப்புறம் படிக்கணும், வேலைக்கு போகணும், வீடு வாங்கணும், குடும்ப குட்டியோட வாழணும் அப்படின்றீங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரி தான் உங்கள் பிள்ளைகளும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உருவாக்குறதை முதல் நிறுத்தணும். முடிந்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட துக்கத்துக்கு, சோகத்துக்கு, மன அழுத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லியும் மாலையிலும் காலையிலையும் தியானம் பண்ணுங்கள். ஒரு மனமாற்றம் ஏற்படும், மன சந்தோஷமாக இருக்கும்.